வணக்கம். இது சஞ்சய் கபூர் அவர் இறந்து போயிட்டாரு. கரிஷ்மா கபூரோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்போ யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. குதிரையிலேருந்து விழுந்து இறங்கி விழுந்து இறந்து போயிட்டார். அதோட மெயின் காரணம் மாங்கல்ய பாகம். அதாவது விமனுக்கு எப்படி ஹஸ்பண்டோட லைஃப் லாங் லைஃபாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சைரா பானு, திலீப் குமார், அந்த பழைய ஏஜ்டு கப்பல், அவங்க ரொம்ப நாள் திலீப் குமார் வாழணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர் 100 வயசு பக்கத்தில் இருந்தார். அதே மாதிரி தான் இப்போ ஜாவித் அக்தர், ஷபானா ஆஸ்மி, அதே மாதிரி தான் ஹேமமாலினி, தர்மேந்திரா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் லைஃப்டு கப்பல். அதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, விமனை அடிக்கிறது, உதைக்கிறது, ஒரே கலாட்டா பண்ணுறது, ஒரே பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு பண்ணிங்கன்னா விமன் கேன் ப்ரே. அதாவது ஐயோ நான் இந்த இடத்துல மாட்டின்ட்டேன், ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதுலேருந்து வெளியில் வர முடியல, ஐயோ சாமி அந்த ஆளை தூக்கிடு அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்கன்னா மரணம் ஹஸ்பண்டுக்கு ஏற்படும். ஸோ அதனால் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. விமனுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் சக்தி கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் நிறைய பேருக்கு இது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்.